ஒரு பக்கம் செங்கடலும் மற்றொரு பக்கம் சாக்கடலும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மலைகள் பாறைகள் சூழ்ந்திருக்க நிலப்பகுதியில அமைஞ்சிருக்கிறதுதான் இந்த பெட்ரா சிட்டி. பைபிள்ல அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்தி சென்ற மோசஸ் பாறையை தட்டுனதும் நீர் பொங்கி வழிந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த நகரம் 6ஆம் நூற்றாண்டுல இடிபாடுகளை சந்திச்ச பிறகு 19ஆம் நூற்றாண்டுலதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடிபாடுகளை நம்ம பார்க்கணும்னா சிக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மலை இடுக்குக்கு வழியா 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல பாக்குறது அல் ஹஸ்னா. இது எகிப்திய அரசர் அவரோட செல்வங்கள் எல்லாத்தோடையும் புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். இதை தொடர்ந்து நிறைய அரசர்கள் பட்டுக்கல்லறை, பேலஸ் கல்லறை, கொரிந்தியன் கல்லறை அப்படின்னு அவங்களோட உடலை வைக்கிறதுக்காக நிறைய கல்லறைகளை கட்டியிருக்காங்க. ரோமானியர்கள் காலத்துல பந்தயம், வீர சண்டைகள், கலை நிகழ்ச்சிகள் நடந்த 8000 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கமும் இதுல இருக்கு. 1985ல பெட்ரா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியல்ல இடம் பிடிச்சு.